Hi all, welcome back to my channel Sats Rank 25. இன்னைக்கு நம்ம 10th and Max Chapter 7 Formula Part 2 வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலா சொல்லி தந்திருப்பேன். ஸோ வால்யூம் வச்சு உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். ஓகே, ஸோ இது வந்து வால்யூம்ஸ் பேஸ்டான ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 7.2, 7.3, 7.4 வந்து we will be using those kind of formulas. இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து 7.1ல் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் அப்போ நினைக்கலாம், அதான் மூணு எக்ஸசைஸ் போடுறோமே, இந்த ஒரு எக்ஸசைஸ் விட்டுலாம். இந்த 7.1 தான் இருக்கிறதே மெயினான எக்ஸசைஸ். ஓகேவா? அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு சம் வரும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து மனப்பாடம் பண்ண பை ஹார்ட் பண்ண வந்து இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் வந்து ஈஸியாக இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ நம்ம 7.1 பொறுத்த வரைக்கும் we will be using 2 different formulas. ஓகே, ஒரே ஷேப்பு தான். இப்போது சிலிண்டர்னா சிலிண்டரில் வந்து வில் பி யூஸிங் 2 different formulas. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து curved surface area, curved surface area. அடுத்தது total surface area. ஓகேவா? ஸோ நம்ம ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஒன்று curved surface area, இன்னொன்று total surface area. ஸோ curved surface area, total surface area. எந்த இது எதில் யூஸ் பண்ணுவோம்? இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து எதில் யூஸ் பண்ணுவோம்? ரெண்டு ஃபார்முலா வந்து we will be using in the ஷேப்பில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே நம்ம பார்த்தோம், இங்கே இந்த 6 ஷேப் பார்த்துருப்போம். இதே 6 ஷேப்பு தானே ஃபார்முலாஸ் இருக்குது. புதுசாக நீங்கள் எந்த ஷேப்பும் படிக்க போகிறதில்ல. இதே 6 ஷேப் தான். சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர், கோனு, ஸ்பியரு, ஹாலோ ஸ்பியர், ஹெமிஸ்பியர், ஹாலோ ஹெமிஸ்பியர், இதே ஃபார்முலாஸை நம்ம திரும்பி பார்க்க போகிறோம். ஓகேவாண்ணா? என்னது கொஞ்சம் வேர்ட்ஸ் மட்டும் மாறும். ஓகே, ரொம்ப ஈஸி தான், பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட மென்சரேஷனில் வந்து படிக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஷேப் என்னது? சிலிண்டர். எஸ், வெரி குட். ஸோ சிலிண்டருக்கு வந்து we have 2 different formulas. ஒன்று curved surface area, total surface area. இப்போது சிலிண்டர்னு ஹெட்டிங் போட்டுக்கிறேன். சிலிண்டர். ஓகே, சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் we have 2 different formulas, that is curved surface area. ஸோ ஷார்ட் ஃபார்மில் எழுதுவாங்க. ஓகே, கொஷின்ஸில் தரம கூட CSA அப்படின்னு தான் தருவாங்க. கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. CSAனா curved surface area. அப்போ இன்னொன்று TSA என்னது? total surface area. curved surface area, total surface area. Okay, so what's the formula for curved surface area of a cylinder? Is 2 pi r into h. 2 pi r into h. 2 pi r. So 2 pi r into h. 2 pi r into h. தெரியுதா? 2 pi r. ஓகே, வெரி குட். 2 pi r into h. x இல்லது, into multiplication. 2 pi r into h. 2 pi r into h. This is for the curved surface area of a cylinder. What's the formula for curved surface area of a cylinder? 2 pi r into h. 2 pi r into h. ஓகே, வந்து curved surface area. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன வரும்? நீங்கள் முன்னாடி கேட்கலாம், முன்னாடி வீடியோ கூட சொல்லியிருக்கேன். ஒரே ஷேப்னா இந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் மட்டும் தான் மாறும். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன வரும் ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப ஈஸி. அப்படியே இந்த 2 pi r அப்படியே எழுதிங்க. 2 pi r இன்டூ போட்டுட்டு இந்த ஹெச்சு கூட நீங்கள் வந்து ஒரு சேஞ்ச், ஸ்மால் சேஞ்ச் மட்டும் நீங்கள் பண்ண போயிங்க. ஓகேவா? என்னென்னா அந்த ஹெச் இப்படி போட்டுட்டு ப்ளஸ் ஸ்மால் ஆர், அவன் தான் முடிஞ்சிச்சு. total surface area. ஓகேவா? இது 6. ஸோ 2 pi r into h வந்து curved surface. டோட்டலுக்கு வந்து 2 pi r into h plus r. 2 pi r into h plus r. 2 pi r into h plus r. ஓகே, இது வந்து 2 pi r into h. 2 pi r into h. ஹைட் மட்டும் தான் வரும். ஆனால் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டரில் 2 pi r into h plus r, ஸ்மால் ஆர் மட்டும் தான் வரும், பிக் ஆர் வராது. ஓகே, திஸ் இஸ் ஃபார் த சிலிண்டர். ஃபார்முலா பை ஹார்ட் ஆகிடுச்சா? வாட்ஸ் த CSA ஃபார் த cylinder, curved surface area for cylinder 2 pi r into
ஹெச் வெறும் ஹெச் தான்டா ஓகேவா. டோட்டலுக்கு எக்ஸ் ஒரு ஆர் வரும் 2πr இன்டூ ஹெச் ப்ளஸ் ஆர். ஓகே ப்ராக்கெட்னால நீங்கள் இந்த கிராஸ் போடலான்னு பரவாயில்ல, ப்ராக்கெட் போடாமல் மறந்துடாதீங்க, ப்ராக்கெட் போடாமல் எழுதிடாதீங்க. ஓகே 2πr இன்டூ ஹெச் ப்ளஸ் ஆர். இது ரெண்டுமே இன்டூ தான். நான் இந்த எக்ஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி கூட எழுதலாம் 2πr இன்டூ ஹெச் ப்ளஸ் ஆர். இதுதான் டோட்டல் கர்வ்டு சர்ஃபேஸ் 2πr இன்டூ ஹெச். ஆக்சுவலி 2πrh தான் சொல்லுவாங்க, பை ஹார்ட் பண்ணுறதுக்கு 2πr இன்டூ ஹெச். ஸோ டோட்டல் வந்து 2πr இன்டூ ஹெச் ப்ளஸ் ஆர் ஸ்மால் ஆர். ஓகே திஸ் இஸ் ஃபார் த சிலிண்டர். இந்த சிலிண்டர் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சிலிண்டரும் வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. ஓகே சிலிண்டர் ஷேப்பே ரெண்டா, ஒன்று ரைட் சர்க்குலர். ஸோ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் வந்து பிரிப்பாங்க. இன்னொரு சிலிண்டர் வந்து ஹாலோ சிலிண்டர். ஞாபகம் இருக்கா ஹாலோ சிலிண்டர். ரைட் சர்க்குலர் சிலிண்டர்னால ஒன்று தான், வெறும் சிலிண்டர்னால ஒன்று தான். ஹாலோ சிலிண்டர் மட்டும் தான் ஃபார்முலாஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போது ஹாலோ சிலிண்டரோட curved surface area. So CSA for hollow cylinder. Curved surface area for hollow cylinder. Okay, curved surface area for the என்னது hollow cylinder. அதே தான் ஒரு சிலிண்டரோட தான் 2π. உங்களுக்கு ஹாலோனாலே ஒரு வேர்டு சொன்னால் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், வால்யூம்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஹாலோன்னு ஒரு வேர்டு பார்த்துட்டாலே வந்து உங்களை வந்து ஒரு ஃபார்முலாலாம் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பேன். சேம் ஷேப்பாக இருந்தால் இதுவும் சிலிண்டர் தான், ஆனால் ஹாலோ மோடு தான், ஒரே ஒரு வேர்டு தான் வந்து நான் சேஞ்ச் பண்ணி சொல்லியிருப்பேன். அந்த ஸ்மால் ஆரை வந்து நீங்கள் எப்படி எழுதணும்னா கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர், இல்லைனா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் இப்படி எழுத சொல்லியிருப்பேன்ல. வால்யூமோடு தான் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் வரும். ஓகேவா. ஸோ ஸ்மால் ஆர் இருந்தால் கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் இந்த ஃபார்முலாலாம் நான் சேர்க்க சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அப்போ அதே தான் 2πrன்னு வச்சு தான், ஆனால் 2πrன்னு வச்சு தான், ஆனால் 2π இந்த ஸ்மால் ஆர் பதில் நீங்கள் என்ன சேர்க்க போகிறீங்கன்னா கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ ஹெச். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக. சிலிண்டர் தான் இதுவும் வந்திருக்கு ஓகேவா. ஆனால் இது ஹாலோவாக இருக்குது. இன்னும் எப்படி சொல்ல, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சிலிண்டருக்குள்ளே இன்னொரு சிலிண்டர் இருக்குது ஓகேவா. அதனால் 2πr அந்த சின்ன ஸ்மால் ஆர் பதிலாக கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் 2 வச்சு ஓகேவா. நம்ம வால்யூமில் தான் வந்து வால்யூம் நம்ம படிச்சிருப்போம். ஹாலோ சிலிண்டருக்கு என்ன படிச்சிருப்போம், இதோ 2π இங்கே ஸ்கொயர்னால ஆர் மைனஸ் ஆர். ஸோ மைனஸ் வால்யூம் நம்ம தான் மைனஸ் வரும். இதை பொறுத்த வரைக்கும் வந்து வில் பி யூஸிங் ஒன்லி ப்ளஸ் ஓகேவா. ஹாலோ இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர். ஃபஸ்ட்டு வந்து சொன்னீங்க வெறும் சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πr இன்டூ ஹெச். டோட்டல் சர்ஃபேஸ் வந்து 2πr இன்டூ ஹெச் ப்ளஸ் ஆர். டோட்டலுக்கு மட்டும் தான் ஓகே. டோட்டல்னாலே ஹெச் ப்ளஸ் ஆர். ஸோ அந்த ஹெச் கூட யூ வில் பி ஆடிங் ஒன் மோர் திங் ஓகே. நெக்ஸ்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர். ஸோ ஹாலோ சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தட் இஸ் ஒன்றும் இல்லைடா, இதே இது அப்படியே வந்துடும். ஸோ 2π கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். இதுக்குள்ள என்ன சேர்க்க போகிறோன்னா ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஹெச். ஆர் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஹெச் ஒன்லி ஃபார் ஹாலோ சிலிண்டருக்கோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இப்படி தான் வரும் ஓகேவா. ஸோ 2π அதே தான் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஹெச். நம்ம ஹெச் ப்ளஸ் ஆர்னு போட்டுப்போம், இங்கே நீங்கள் ஹெச் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி போடலாம். பட் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா. மாற்றி கூட எழுதிக்கலாம், பட் வந்து சயின்ஸ் பார்த்துக்கோங்க ஓகே. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர் இஸ் 2π கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். ஓகே வெரி குட். இதில் வந்து ஹெச் கூட என்ன சேர்க்க போகிறோம்னா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் இன்டூ ப்ளஸ் ஹெச் ஓகே. ப்ளஸ் ஹெச் ஓகே. கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் எங்கே பாடுறா 2π ஆர் ப்ளஸ் ஆர் ஓகே. அதே தான் இங்கே ஆர் மைனஸ் ஆர் வரும், இங்கே ப்ளஸ் வந்து மைனஸ் வரும். எதுக்குன்னா ஹாலோ சிலிண்டர் மட்டும்தான். இங்கே கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இருக்குது, ஆனால் இங்கே வந்து என்ன வரும் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஹெச் அதே தான். ஹெச்க்கு எந்த மாற்றமும் கிடையாது.
திரும்பி சொல்கிறேன். கேர்டு சர்ஃபேஸ் ஏரியா 2π கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ ஹெச். ஓகே, ப்ளஸ் ஹெச் வர இன்டூ ஹெச். ஓகே, இன்டூ ஹெச். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2π கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஹெச். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஹெச் வந்து ப்ளஸ் வரும். பட் இதே வந்து ஒரு ப்ராக்கெட்குள்ளே தான் இருக்கும். ஓகே, ஸோ வந்து இப்போ சொல்லாமா, ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஒரு சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2π r into h. 2π r into h. Total surface area of cylinder 2π r into h plus r. 2π r into h plus r. 2π r into h plus r. Okay, h plus r. அடுத்தது hollow cylinder 2π அந்த ஆருக்கு பால் என்ன சொல்லியிருக்கு, கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு ஹெச். 2π கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு ஹெச். டோட்டல் வந்து அதே தான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர் 2π ஆர் 2π அந்த ஆருக்கு பால் அதே தான் நீங்கள் எழுதணும். கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். இதே தான் அந்த கர்வ்ல தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வருது. ஓகேவா, அப்போ 2π கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு ஹெச் இருக்குது. ஓகே, வெரி குட். ஹெச் இருக்குது. அதுக்கு முன்னாடி கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். இங்கே கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் வந்து கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஹெச். ஸோ பாரா, கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ ஹெச் தான் வரும். ஆனால் இந்த இன்டூ ஹெச்சுக்கு முன்னாடி என்ன வரும், ஆர் மைனஸ் ஆர். ஸோ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். கர்வ்டு சர்ஃபேஸ் 2π r இன்டூ ஹெச். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் 2π r இன்டூ ஹெச் கூட என்ன சேர்க்க சொல்லியிருக்கேன், ஹெச் ப்ளஸ் ஆர். ஸோ டோட்டல்னாலே ஆப்வியஸ்லி 2 r அதில் இருந்தாகணும். ஓகே, ஹாலோன்னு என்ன சொல்லியிருக்கேன், ஹாலோனா அந்த ஜஸ்ட் ஒரு ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், மறந்தால் கூட. ஓகே, ஹாலோனா இந்த இது சேர்க்கணும். ஹாலோனா இந்த சின்ன ஆரை வந்து பெரிய ஆரும் ஸ்மால் ஆரும் மாற்ற சொல்லியிருந்திருக்கேன். ஓகேவா, அப்போ அதுதான் 2π ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ ஹெச். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2π அதே தான், கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ ஹெச் வரும். வெரி குட், ஹெச் வரும். வெரி குட். ஆனால் இந்த ஹெச்சுக்கு முன்னாடி என்ன வரும், ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஹெச். ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஹெச். சிலிண்டர் முடிஞ்சிச்சு. சிலிண்டர் முடிஞ்சிச்சுப்பா. உங்களுக்கு வேணால் நான் ஃபோட்டோ காமிக்கிறேன். சிலிண்டர் ரைட் சர்க்குலர் சிலிண்டர், சாதாரண சிலிண்டர். திஸ் இஸ் ரைட் சர்க்குலர் சிலிண்டர், சாதாரண சிலிண்டர். அடுத்தது ஹாலோ சிலிண்டர் எப்படி இருக்கும், டவுட் இருக்கா இல்லையா? இருந்தும் இந்த இருக்காத மாதிரி நீங்கள் வச்சுருப்பீங்க. ஹாலோ சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் ஹாலோ சிலிண்டர். ஒரு சிலிண்டருக்குள்ளே இன்னொரு சிலிண்டர். ஓகேவா, ஹாலன் வேர்டு பார்த்தாலே இந்த ஆர் கூட கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ஒன்று வரும். ஓகே, சரிதான். ஒரு சிலிண்டருக்குள்ளே இன்னொரு சிலிண்டர் இருக்கனால அதனால தான் 2 ஆர் வருது. புரிஞ்சுதா? அவங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். மீன் அந்த வால்யூம் ஃபார்முலா பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். எந்த இடத்துல வந்து நம்ம எதை வந்து கேபிட்டல் ஆர் எதை ஸ்மால் ஆர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த வால்யூம் வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சிலிண்டர் கதை முடிஞ்சிச்சுப்பா. சிலிண்டர் கதை முடிஞ்சிச்சு. ஓகே, சிலிண்டரோட கதை முடிந்து விட்டது. அடுத்ததுக்காக நம்ம என்ன வர போகிறோம், அடுத்தது நம்ம என்ன வர போகிறோம்னா கோன். ஜாலியாக ஐஸ்கிரீம் ஜாலி. கோன். ஸோ கோனுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ கோனோட ஃபார்முலா நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். கோனுக்கு வந்து இதான் ஒரு கோன் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, கோனுக்கு ஆப்வியஸ்லி ஒரு ரேடியஸ் இருக்கும். பிகாஸ் என்னது, இந்த சர்க்கிள் ரீஜியன் இருக்குல்ல, இது ஆப்வியஸ்லி எல்லா சர்க்கிளுக்கும் ஒரு ரேடியஸ் இருக்கும். கரெக்டாக? அப்போது இதுக்கும் ஒரு ரேடியஸ் இருக்குன்னா அந்த அடியில் இருக்க வந்து சர்க்கிள் மாதிரி இருக்குது. ஸோ ரேடியஸ் இருக்கும். ஓகே, வெரி குட். ரேடியஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு கோனுக்கு வந்து ஹைட்டுன்னு ஒன்று இருக்கும். ஹைட் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெண்ணோட ஹைட் வந்து எவ்வளோ நம்ம வந்து அந்த ஸ்கேலில் மெஷர் பண்ணி நம்ம இது பண்ணுவோம் ஹைட். அப்போ அதே மாதிரி தான் கோனுக்கு வந்து ஒரு ஹைட் இருக்கும். அந்த ஹைட் நம்ம இப்படி வெளில போட மாட்டோம், உள்ளே நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ கோனுக்கு வந்து ஒரு ஹைட் ஒன்று சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஒரு எப்படி சொல்ல, அதுக்குன்னு ஒரு இது. இப்போ சிலிண்டருக்குன்னா என்னது, சிலிண்டருக்குன்னா சிலிண்டருக்கும் ஹைட் இருக்குது. ஏன்னா ஒரு சிலிண்டர் எப்படி இருக்குன்னா ஆப்வியஸ்லி அதுக்கு வந்து ஹைட் இருக்குது. எல்லா ஷேப்புக்கும் ஹைட் இருக்குது. ஓகேவா? எல்லா ஷேப்பும் ஹைட் இருக்குது எக்ஸப்ட் ஒன் ஷேப், அதான் அந்த சர்க்கிள். ஆனால் பொறுமையாக பார்த்துக்கலாம். அப்போ ஆப்வியஸ்லி கோனுக்கு ஹைட் இருக்குது, ரேடியஸ் இருக்குது. இன்னொன்று ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லாண்ட் ஹைட்னா இந்த சாஞ்ச இருக்குல்ல, சரிவாக இருக்குல்ல, அதான் ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்லாண்ட் ஹைட்டுக்கு இன்னொரு பேர் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. லென்த். இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸாக வந்து கோனுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
கோனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ரேடியஸ், ஹைட் இருக்குது, லென்த் இருக்குது. ரேடியஸ், ஹைட் இருக்குது, லென்த் இருக்குது. கரெக்டாக? இப்போது நம்ம ஃபார்முலாவில் வந்து இந்த ஹைட் வந்து வி won't be using. ஓகே, வி won't be using the height. ஓகேவா? இன்ஸ்டெட் அதோட ஃபார்முலா வந்து curved surface area. ஓகேவா? curved surface area எப்படி யூஸ் பண்ணோன்னா பை ஆர் இன்டூ எல். பை ஆர் இன்டூ எல். ஏன் எங்கே இந்த பை வந்ததுன்னா ஒரு சர்க்கிள்க்கு அந்த இது இருக்கோல படிச்சிருப்பீங்களா, பை ஆர் ஸ்கொயர் சர்க்கிளோட ஏரியா. ஸோ அந்த பை இங்கே வந்துச்சு. பைக்கு பக்கத்தில் ரேடியஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு சர்க்கிள் வந்து எடுக்கிறாங்க. ஸோ சர்க்கிளோட வேல்யூ பை எடுக்கிறாங்க, அதோட ரேடியஸ் எடுக்கிறாங்க, கடைசியாக அந்த ஸ்லாண்ட் ஹைட் லென்த் எடுக்கிறாங்க. அவள் தான். ஸோ பை ஆர் எல். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கோன் இஸ் பை ஆர் இன்டூ எல். இங்கே வந்து ஹைட்டு கிடையாது, கோனில் வந்து ஹைட் இருக்குது. ஓகே, வெரி குட், ஹைட் இருக்குது. பட் நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் சிலிண்டரில் வந்து ஹைட் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ கோன் பை ஆர் இன்டூ எல். பை ஆர் இன்டூ எல் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இப்போது total surface area. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த கோனுக்கு ஒன்று பண்ணியிருப்போம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து ஹைட்டு கூட வந்து ஹெச் ப்ளஸ் ஆர் நம்ம சேர்த்துருப்போம். அதே தான் இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் வந்து இங்கே வந்து ஹைட்டுக்கு பதிலாக நம்ம லென்த் இருக்குது. கரெக்டாக? அப்போது பை ஆர் இன்டூ எல் ப்ளஸ் ஆர். அவெல்லாம் முடிஞ்சிச்சு. டோட்டல் முடிஞ்சு. ஃபார்முலா ஓவர். பை ஆர் இன்டூ எல். இங்கே அதே தான் 2 பை ஆர் இன்டூ ஹெச் நம்ம போட்டிருப்போம் கோனுக்கு. டோட்டல் சர்ஃபேஸ் என்ன பண்ணியிருப்போம்? 2 பை ஆர் இன்டூ ஹெச் கூட ஸ்மாலர் ஆட் பண்ணியிருப்போம். அதே தான் பை ஆர் எல் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கு என்ன பண்ணியிருப்போம்? பை ஆர் இன்டூ எல்லு கூட ஸ்மாலர் ஆட் பண்ணியிருப்போம். அவன் தான் எல் ப்ளஸ் ஆர். புரிஞ்சிச்சா? ஃபார்முலா ஓவர், முடிஞ்சிச்சு. கோன் முடிஞ்சிச்சு. டப்புன்னு முடிச்சு போட்டிங்களா? பை ஆர் இன்டூ எல். ஸோ கோன்னாலே அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள் அந்த பை வரும், அது அந்த சர்க்கிள்குள்ளே இருக்க ரேடியஸ் வரும், கடைசியாக லென்த் வரும். ஓகேவா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும்? பை ஆர் இன்டூ எல்லு கூட ஸ்மாலர் ஆட் பண்ணும். ஸோ எல் ப்ளஸ் ஆர். அந்த முடிஞ்சிச்சு. கோன் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான்டா. ரொம்ப ஈஸி கோன். ஓகே, இப்போ சிலிண்டர் ஜஸ்ட் ஸ்மால் குவிக் ரிவிஷன். curved surface area of a cylinder 2 pi r into h. Total surface area 2 pi r into h plus r. Okay, cylinder, hollow cylinder, curved surface area 2 pi. hollow நால என்ன சொல்லிருக்கேன்? small r வந்து capital R small r மாத்தணும். இப்போ capital R plus small r into h. Okay, total surface area 2 pi capital R plus small r into h வரும். h க்கு முன்னாடி ஒன்று ஆட் ஆகும். என்னது? கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். ஓகே, இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கலாம். கோனுக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு பை இருக்குது, அது பக்கத்தில் இருக்க ரேடியஸும் இருக்குது, லென்த் இருக்குது. அப்போது பை ஆர் இன்டூ எல். ஓகே, இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி வரும்? பை ஆர் இன்டூ எல் ப்ளஸ் ஆர். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு 1 2 3 4 5 6 இந்த 6 ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் 3 ஃபார்முலாவில் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்க்கிளை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஒரு சர்க்கிள்ஸ் மட்டும் தான் இருக்குது. சர்க்கிளுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன். சர்க்கிளுக்கு அக்கா தங்கச்சி. ஸோ 1 2 3 4. ஸோ 4 தான். அது கூட ஃபஸ்ட் டைம் கூட நான் கடைசியாக சொல்லித்தரேன். சர்க்கிள் நம்ம வந்து அடுத்த இதில் பார்க்கலாம். ஓகேவா? டோட்டலாக இப்போ வந்து நீங்கள் 6 ஃபார்முலாஸ் கற்றுருக்கீங்க. ரொம்ப ஈஸி. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தெரிஞ்சால் கடை நீங்கள் அடுத்து எழுதலாம். ஞாபகம் வைக்க வேண்டியது, இந்த ஸ்மாலாக இருந்தால் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் ஆர் அப்புறம் ஸ்மாலார் வரும். ஓகேவா? அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் ஹைட்டு இல்லை லென்த் இருந்தால் ஹெச் ப்ளஸ் ஆர் இல்லை எல் ப்ளஸ் ஆர். அது மாதிரி ஞாபகம் வச்சா போதும். ஓகே, ஸோ உங்களுக்கு பார்ட் 3 வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்க்கிள்ஸ் பற்றி ஃபார்முலாஸ் வந்து ஈஸியாக ஞாபகம் வைக்க உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பார்ட் 3 சந்திப்போம். பாய்.